உங்க வாழ்க்கையிலையும் நீங்க வேதத்தை ஆராய்ந்து படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா, காலையில தியானம், வசனத்தை தியானிப்பது. ஒரு வசனத்தை தியானிச்சா கூட போதும், அல்லது ஒரு பகுதியை நீங்க வாசித்து தியானிச்சா போதும். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மாலையில ஒரு டைம் எடுத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வேதத்தை படிப்பது, ஆராய்ந்து படிப்பது. அதற்கு தமிழ், ஆங்கிலம் அல்லது டிக்ஷனரி எல்லாம் வச்சு ஆராய்ந்து பார்க்கலாம். அது உங்களுக்குள்ளே பக்தி விருத்தியை உண்டாக்கும், விசுவாசத்தை பலப்படுத்தும், பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை கொண்டு வரும். அப்ப வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டியதும் அவசியம். சாதாரணமா படிச்சா ஒரு புஸ்தகத்தை மாதிரி படிச்சுட்டு போயிடக்கூடாது. தேவன் ஏன் இதை எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார், இதுல எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், என்ன அர்த்தத்தை கொண்டு ஆண்டவர் இதை எனக்காக எழுதி வைத்திருக்கிறார், அப்படி ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் அதுல பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நீங்க பைபிள் என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கிறீங்க?